ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 250 திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தாமியசா எல்லா படங்களுக்கும் தூக்கி கொண்டாடுவதில்லை. அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதில்லை. ஏற்கனவே மணி அவர்கள் ஒரு பட்டியலிட்டார் என்னென்ன படங்கள் எல்லாம் நாங்கள் இதுவரைக்கும் திரையிட்டிருக்கிறோம் என்று. ஆனால் இந்த படத்துக்கு திரையிடுவதற்கான காரணம், அதை கொண்டாடுவதற்கான காரணம் ஆனந்தன் சொன்னதை போல காலங்காலமாக இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் கை முழுக்க வந்து ஒரு பேக்கெட்ல ஒரு 10 வெடிகுண்டை வச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரியே தமிழ் சினிமாவில் காட்டு கட்டி பழகிருச்சு. அவர்கள் துப்பாக்கி இல்லாமல் எப்போதும் வாழ மாட்டார்கள் என்ற ஒரு சித்திரத்தை காட்டி கட்டியே பழக்கி அதன் வழியாக வசூல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமியர்கள் மனிதர்கள் தான் என்று முதல் முறையாக ஹபீபி என்ற படம் சொல்லுது. அதனால்தான் இந்த படத்தை தூக்கி கொண்டாட வேண்டியது தாமியசாவுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று என்று சொல்லி தமிழகம் முழுக்க தாமியசா தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டே இருக்கிறது. கடந்த வாரம் திருப்பூர்ல நிகழ்ச்சி நடந்துச்சு. இன்னைக்கு இங்க இன்னும் 2 நாள் கழிச்சு சீர்வெளி. இப்படி மாநிலம் முழுக்க டைரக்டரை நாங்க விடாம விரட்டிட்டே இருக்கோம். இங்க வாங்க அங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கோம். காரணம், இப்படியான ஒரு கலைஞனை நாம் தவற விட்டுறக்கூடாது. தமிழ் சமூகம் தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா தமிழ் சமூகத்திற்கான அந்த உறவு என்பது மிக மிக முக்கியமானது. இந்த படத்தை பற்றி பேசும்போது வீரா கதிரவன் அவர்கள் சொல்லுவார், இந்த படம் என்பது எடுக்கத்தக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தேர்வு செய்து போகும்போது பழைய 90களில் இருந்த வீடு எங்க இருக்குன்னு என்று சேர்ந்த போது கடைசியில ஒரே ஒரு இடம் தான் கிடைச்சிச்சு. அது அக்ரகாரம் பகுதியில மட்டும்தான் அந்த குடியிருப்பு பகுதி இருந்துச்சு. அக்ரகாரம் தெருக்கள் தான் பழைய அந்த அந்த கெட்டப்பு, அந்த இஸ்லாமிய வாழ்வியலோடு அந்த தெரு என்பது இருந்தது என்பது. அங்க போய் இருக்கக்கூடிய அங்க அந்த பிராமணர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா இருக்கா, நாங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல படம் எடுக்கிறோம்னு சொல்லி கேட்கிறாங்க. இஸ்லாமியர்களை பிராமணர்கள் பக்கத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், பார்ப்பனர்கள் பக்கத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், ஐயர்கள் பக்கத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற போது வாங்க நாங்க அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கோம், இந்த படத்தை ஏன் வீட்டுல வச்சு எடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நண்பர்களே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அங்க ஒரு படம் ஷூட்டிங் நடக்கிறது. அந்த தெருவில் இருக்க யாருக்குன்னே தெரியாது. ஏதோ ரகசியமா படம் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்து என்ன நடக்குதுங்கும் போது ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் ஒரு படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சோன்னேன். அதாவது எல்லாருமே சேர்ந்து எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் வீட்டுல செஞ்ச சாப்பாடு கொண்டு தரது, குழம்பு கொண்டு தரது, அந்த மக்களோடு இந்த மக்களாக 2 பேரும் கலந்து வந்தது. இதுதான் தமிழ் நிலத்தினுடைய அரசியல், இதுதான் தமிழ் நிலத்தினுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டை பாதுகாக்க வேண்டியது என்பது மிக முக்கியமானது. இந்த பண்பாட்டை எல்லோரிடத்திலும் கொண்டு சேர வேண்டியது மிக முக்கியமானது. அதை தாமியசா முன்னெடுத்திருக்கிறது. தோழர்களே, அவள் பெயர் தமிழச்சி என்ற ஒரு திரைப்படம் வீரா கதிரவன் அவர்கள் எடுத்திருந்தார். தோல்பாவை கூட்டு கலைஞர்கள் பற்றியான அந்த படம். அந்த படத்தை தாமியசா வந்து பெரிய அளவுக்கு அதை கொண்டாடவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருப்பது எனக்கு தனிப்பட்ட வகை நன்றாகவே தெரியும். அப்படி ஒரு தவறை இந்த முறை நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது இந்த நிகழ்ச்சியின் வழியாக இங்க இருக்கக்கூடிய பார்வையாளர் இயக்குநர்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். நாங்கள் அப்போது தவற விட்டோம், ஹபீபியை தவறிட மாட்டோம், வீரா கதிரவனை தவறிட மாட்டோம். இந்த படம் மாநிலம் முழுக்க எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தாமியசா என்பதை செய்யும்.